11th standard exercise 2.9 fourth sum x by x minus 1 whole cube னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து a by b byன்னு போடும்போது இப்போ ஹோல் கியூப்னு இருந்தால் நீங்கள் எப்படி போடணும்னா a by x minus 1 ஃபஸ்ட்டு, அடுத்தது b by x minus 1 whole square, அடுத்தது c by x minus 1 whole cube. ஓகேவா? இப்படி போடணும். உள்ள ஸ்கொயர் வந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அந்த மாதிரிலாம் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் க்யூப்னு இருக்குது, வெளியில் வந்திருக்கு. அப்போது நீங்கள் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன், அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப். அவ்வளோதான். இதை மட்டும் எப்பயுமே இந்த பிரிக்கிறத கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா மீதி எல்லாம் ஆன்சர் ஈஸி தான். இப்போ இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஓகே, இப்போ இதை வந்து கரெக்டாக எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப் தான் இங்கே எல்சிஎம். அப்போது எது இல்லையோ அதை மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று, ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப் இல்லையா? ஸோ மீதி என்ன மல்டிப்ளை பண்ணிக்கணும்? எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரு. அடுத்தது பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் க்யூபே இருக்குது. ஸோ எதுவுமே மல்டிப்ளை பண்ண வேணாம். ஜஸ்ட்டு கீழே எல்லாத்துக்கும் கீழே எல்சிஎம் என்ன? எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப் இல்லையா? இந்த சைடு எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் க்யூப்னு எழுதிக்கிறோம். ரெண்டு இடத்துலையும் பாருங்கள் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அது கேன்சல் ஆகிடும். மீதி இருக்க எக்ஸ் நியூமரேட்டர் மட்டும் எழுதிக்கிறோம். இப்படி எழுதிக்கலாமா? எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி. ஓகே, இதில் வந்து ஏபிசி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் இப்போ நம்ம செய்ய வேண்டியது. கண்டுபிடிச்சி கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக கொண்டு வந்து எழுதிடணும். அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு இதை கரெக்டாக மட்டும் மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரா? அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab டூ எக்ஸு ப்ளஸ் பி, இந்த இடம் எப்படி வரும்? பிஎக்ஸு மைனஸ் பி. கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் 2ax ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் பி ப்ளஸ் சி, இங்கே வந்து எக்ஸ். இப்படி கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போது ஏபிசி மூணு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன எழுத போகிறோம்னா ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸு கான்ஸ்டன்ட், மூணுத்தோட கோஎஃபிஷியண்ட்டை ஈக்குவேட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்களேன், இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து ஏவா? இந்த இடத்துல எங்கேயாவது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? இல்லை. அப்போ 0 ஈக்குவல் டு ஏ. வேறு ஏதாவது எக்ஸ் ஸ்கொயர் வருதா? இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் முடிஞ்சிடுச்சு. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ 1 இல்லையா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா 1 இல்லையா? ஸோ 1. இங்கே எக்ஸ் என்னென்ன இருக்குது? மைனஸ் 2a. இந்த இடத்துல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் பி இப்படி இருக்குது. சரி, முதல்ல இப்படி போட்டுருவோம். அடுத்தது கான்ஸ்டன்ட் பாருங்கள். கான்ஸ்டன்ட் இங்கே ஏதாவது இருக்கா? எக்ஸ் மட்டும் தானே இருந்தது. அப்போ 0 தானே. 0 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா எக்ஸும் இருக்கக்கூடாது இல்லையா? இந்த இடம் ஏ மட்டும் இருக்குது, ஏ. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் பி, இங்கே ப்ளஸ் சி, இதெல்லாம் வந்துடுது இல்லையா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கிது உங்களுக்கு? ஏ ஈக்குவல் டு 0. இங்கே ஏ ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த இடம் 0 ஆகிடுமா? அப்போ பி வரும். ஸோ பி ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கிது இந்த இடம். அடுத்தது 0 ஈக்குவல் டு ஏ 0 மைனஸ் பியோட வேல்யூ 1 ப்ளஸ் சி. இங்கே கண்டுபிடிச்சது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ 0 ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் சி. சி ஈக்குவல் டு இந்த 1 மைனஸ் 1 வந்து இந்த சைடு போகும்போது 1 இல்லையா? ஸோ சி ஈக்குவல் டு 1. இந்த கண்டுபிடிச்ச ஆன்சரெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்ம முதல்ல எழுதணும் இல்லையா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? என்ன கிடைக்கும்? எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ பை, அப்படிங்கும் போது ஏ வந்து 0 ஆகிடுச்சு, ப்ளஸ் பி பை அப்படி 1 பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி 1 எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் க்யூப். ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு 0ங்கிறது போய் மீதி இருக்கிறது இப்படி கிடைக்குமா? இப்படி எழுதுவோமா? ஓகே, தேங்க்யூ. If the video is helpful to you, subscribe my channel.